வணக்கம் நண்பர்களே, எபிசோட் நம்பர் 6 கட் பண்ணி ஓபன் பண்ணா ஹீரோவுக்கு தன்னோட வீட்ல பக் இருக்கிறதா ஒரு சந்தேகம் இருக்குல்ல. அதனால இந்த கிராம தலைவனோட பொண்ணை தன்னோட கார்ல அந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கூட்டு வந்து இந்த பொண்ணை பேச வைக்கிறான். இந்த பொண்ணு ஒரு தம்மை எல்லாம் பத்த வச்சுக்கிட்டு, எனக்கு பிரசவம் பார்த்ததும் அந்த கோட்டை தலைவிதான், அந்த திருட்டுக்கிழவி என்கிட்ட எனக்கு பிறந்த குழந்தை இறந்துதான் பிறந்துச்சு அப்படின்னு என்கிட்ட சொன்னிச்சு. ஆனா என் குழந்தை இறக்கல, என் குழந்தை உயிரோட தான் இருந்துச்சு அப்படின்னு இவங்க சொல்ல சொல்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று வருது. எனக்கு பிரசவம் பார்த்து எனக்கு குழந்தை பிறந்ததுமே அந்த கிழவியோட மூஞ்சில ஒரு திருட்டுத்தனமான வில்லத்தனமான சிரிப்பு இருந்துச்சு. என்கிட்ட என் குழந்தை இறந்து போயிட்டுன்னு சொல்லிட்டு அந்த கிழவி என் குழந்தைய ஒரு துணியில பார்சல் பண்ணி எடுத்துக்கிச்சு. அப்படி அது பார்சல் பண்ற டைம்ல தான் நான் கவனிச்சேன், என் குழந்தையோட கை அசைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை நான் பார்த்துட்டேன். அதை நான் பார்த்ததும் என் அப்பங்கிட்டையும் அந்த திருட்டு கிழவி கிட்டையும் என் குழந்தை சாகல, உயிரோட தான் இருக்கு, அதை நான் பார்த்தேன், அதை அசைறதை நான் பார்த்தேன், அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அலர்னேன், துடிச்சேன். என் அப்பனும் சரி அந்த கிழவியும் சரி அதை காது கொடுத்து கேட்டுக்கிட்ட மாதிரியே இல்லை. அந்த கிழவி ஒரு கொடூரமான வில்லத்தனமான சிரிப்போட என் குழந்தைய தூக்கிட்டு அங்கிருந்து அப்படியே போயிட்டா. என் அப்பனும் அந்த கிழவியும் சேர்ந்துக்கிட்டு என் குழந்தையோட முகத்தை கூட என்ன பார்க்க விடல. என் அப்ப என்கிட்ட தேஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி உன் குழந்தை இறந்து போயிட்டுமா, உன் குழந்தை இறந்து போயிட்டுமா அப்படின்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தான். நானும் காலப்போக்கில் என் குழந்தைய மறந்துடலாம் தான் பார்த்தேன், ஆனா என்னால முடியல அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோட மனைவி போன் பண்ணி, கிராம தலைவனோட பொண்ணு உன் கூட தான் இருக்கா அப்படிங்கிறது கிராம தலைவனுக்கு தெரியுமா, அவங்க எல்லாருமே அந்த பொண்ணை தேடி நம்ம வீட்டு வாசல்ல இருக்கிறாங்க, சீக்கிரமா வந்து சேரு அப்படிங்கிறா. இதை கேட்டு ஹீரோவும் இந்த வீட்டுக்கு வந்து சேர்றான். அந்த கிராம தலைவன் தனி அந்த வீட்டுக்கு வரல. இவனுக்கு கொஞ்சம் பேர் அல்லக்கைகளா இருக்காங்க. அந்த அல்லக்கைகளை சேர்த்துக்கிட்டு தான் ஹீரோ வீட்டு முன்னாடி இருக்கான். அந்த அல்லக்கைகள் இந்த தாடிக்காரனும் ஒரு அல்லக்கை தான். இவன் தான் பெரிய ஏதோ ஒரு இதுன்னு நினைச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் துள்ளிக்கிட்டே இருப்பான். எங்கடா போயிருந்த, திருவிழாவுக்கு பிராக்டிஸ்லாம் நடக்குது, நீ அங்கேயும் வர மாட்டேங்கிற, திருவிழா சம்பந்தப்பட்ட எங்கேயுமே நீ கலந்துக்க மாட்டேங்கிற, இப்ப தலைவர் புனையெல்லாம் கூட்டிக்கிட்டு சுத்துற, என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல அப்படின்னு ரொம்பவும் துள்ளுறான். ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்த ஹீரோ தலையில இருந்து கையறான் மயிறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனை அல்லாக்க தூக்கி மல்லாக்க போட்டதுக்கு அப்புறமா அவன் சங்க பிடிச்சி இருக்கிட்டே, குணம் தெரியாம துள்ளிட்டு இருக்க கூடாது, அறுத்துருவேன். நான் இப்போ அந்த கோட்டா ஃபேமிலி எதை மறைக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படின்னு அது பின்னாடி தான் போயிட்டு இருக்கேன். தேவையில்லாம என்ன சீண்டி என்ன உங்களுக்கு எதிரியா மாத்திராதீங்க. இங்க இருக்கிற எல்லாரும் கேட்கிற மாதிரி சொல்றேன், நான் நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு கிடையாது. அவன் வேலையை மூடிக்கிட்டு பார்த்துக்கிட்டு என்னையும் என் வேலையை பார்க்க விட்டா அவனுக்கு நல்லது அப்படின்னு கொஞ்சம் திமிரு மிரட்டல் எல்லாமே கலந்து கொஞ்சம் மாசா பேசுறான். ஹீரோ ஒரு சப்ப இவனை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டு நம்ம இழுப்புக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்த கிராம தலைவன் மூஞ்சிலையும் அவனோட அல்லக்கைங்க மூஞ்சிலையும் இப்ப ஆடல. கிராம தலைவன் பொண்ணை பார்த்து மட்டும் எங்கடி போயிருந்தா ராத்திரி நேரத்துல அப்படின்னு கத்திட்டு பொண்ணையும் கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. கட் பண்ணா ஹீரோ கிட்ட அடி வாங்கின இந்த தாடிக்காரன் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு சிலரை பார்த்து, நான் அந்த போலீஸ்காரனை கொஞ்சம் கம்மியா இட போட்டுட்டேன், ஆளு ஜகஜால கில்லாடி, பேசாம அவனை போட்டு தள்ளிடுவோமா அப்படிங்கிறான். இவன் யார்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், கோட்டா ஃபேமிலியோட தலைவன் கிட்டையும் அந்த ஃபேமிலியில இருக்கிற வேறு ஒரு சிலர்கிட்டையும் தான் இதை சொல்றான். இதை கேட்டதுமே இந்த தொப்பிக்காரன் தலைவனை பார்த்து, நீ என்ன சொல்ற பங்கு, முடிச்சு விட்டுருவோமா. கட் பண்ணா இறந்து போன போலீஸ்காரர் கோட்டாக்களை பத்தி ஒரு சில நோட்ஸ் எழுதி வச்சிருக்காரு. ஹீரோ அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல தான் இந்த கோட்டாவோட தலைவன் இங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட, நான் வேட்டைக்கு போறேன், என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோவும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி வரேன்னு சொல்லி ஹீரோ அவன் கூட கிளம்பி போறான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே காட்டுக்குள்ள இருக்கிறாங்க. கோட்டா தலைவன் ஹீரோ கிட்ட, எங்களை பத்தின மர்மத்தை எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக நீ எங்க பின்னாடி வந்துட்டு இருக்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோ, ஓஹோ என்ன போட்டு தள்ளதுக்காக அது இதுமா பேசி என்ன இந்த காட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்க, அதான் போட்டு தள்ளதுன்னு ஆயிருச்சுல, அப்புறம் எதுக்கு உனக்கு என்னுடைய பதில்கள்லாம், சட்டுப்புட்டுன்னு வந்த வேலையை பார்க்க ஆரம்பி அப்படிங்கிறான். அதுக்கு தலைவன், தெரியும்பா நீ ரொம்ப தைரியசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன் பொண்ணுக்காக இன்னொருத்தனை போட்டு தள்ளின விஷயமும் எனக்கு தெரியும், நானும் அது போலதான் என் ஃபேமிலி, அதாவது என் கோட்டை ஃபேமிலிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யாரு எவன்னு பார்க்க மாட்டேன், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோக்கு நேர ஏம் பண்ணி அப்படியே சுடுற மாதிரி வந்து சைட்ல பார்த்து ஒரு மான் போகுது, அதை சுடுறான். அந்த மானும் குண்டடிப்பட்டு கீழே விழுகுது. அது மான் இல்ல, மான் குட்டி. இப்ப இந்த தலைவன் இந்த மான் குட்டியை பார்த்துட்டு, குட்டிகளோட கறிக்கு தண்ணி டேஸ்ட்பா, அது இந்த மான் குட்டின்னு சொல்லல, எல்லா குட்டிகளுமே அப்படித்தான், செம்ம டேஸ்டா இருக்கும், உனக்கு கொஞ்சம் எடுத்துறேன், வீட்டுல கொண்டு போய் சமைச்சு புள்ள குட்டிகளோட சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல இறந்து போயிருக்கிற அந்த மான் முன்னாடி உட்காந்து பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறமா அந்த மான் கறியை அப்படியே வெட்ட ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேரையும் கோட்டா ஃபேமிலியில இருக்கிற இன்னொருத்தன் வேவ பார்த்துட்டு இருக்கான். வேவ பார்த்துட்டு இருக்கிறவன் நேர தொப்பிக்காரன் வந்து, மாமா மாமா நம்ம மோசம் போயிட்டோம் மாமா, அந்த தலைவன் ஹீரோ கறியை கொண்டு வருவான்னு பார்த்தா மான் கறியை கொண்டு வரா மாமா, நம்ம நினைச்ச மாதிரியே அவனை போட்டு தள்ள மாமா அப்படிங்கிறான். இதை கேட்டதுமே தொப்பிக்கிறேன், அப்படியா ரொம்ப நல்லது, அந்த ஹீரோ என் கையால சாகணும்னு இருக்கு, அவனை முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். கட் பண்ணா ஹீரோ இப்ப அவனோட வீட்டுக்கு வந்து சேர்றான். வீட்டுல நிறைய ஃபுட் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கு, ஆனா வீட்டுல ஒரு பக்கியும் காணும். ஹீரோ ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கும்போது ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு கேக் இருக்குது. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோக்கே ஸ்ட்ரைக் ஆகுது, இன்னைக்கு ஹீரோட பொண்ணோட பிறந்த நாள். ஐயோ பிள்ளையோட பிறந்த நாளை மறந்துட்டு ஊர் சுத்த போயிட்டோமே, இப்ப பொண்டாட்டி வண்டையா கேட்பாளு, அதை எப்படி சமாளிக்கிறது, ஐஸ் வைக்கணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோ பொண்டாட்டிக்கு போன் பண்ணி, சாரிமா அப்படிங்கிறான். அதுக்கு பொண்டாட்டி, உன் சாரியை தூக்கி குப்பையில போடு, நம்ம பொண்ணை காணும் யா, அவ எங்கிட்டு போனான்னு தெரியல, நான் அவளை தேடி ஊர் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கேன் யா அப்படின்னு ஒரு பெரிய குண்டா தூக்கி ஹீரோ தலையில போறாங்க. ஹீரோவும் இதை கேட்டு அதிர்ச்சியானதுக்கு அப்புறமா அவன் பங்குக்கு குழந்தைய ஊர் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறான். இதுக்கு நடுவுல ஹீரோட மனைவி இந்த கிராம தலைவங்கிட்ட போய் பொண்ணை காணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இப்போ ஹீரோவோட மனைவியும் குழந்தைய அங்கங்கேயே தேடிட்டு ஒரு இடத்துல சந்திச்சுக்கிறாங்க. இந்த கிராம தலைவனும் ஒரு சில ஆட்களோட அந்த இடத்துக்கு வந்து சேர்றான். அவன் நம்ம ஹீரோ பார்த்து, பயப்படாதீங்க ஆபீசர், குழந்தை எங்க போயிட போகுது, இது ஒரு சின்ன கிராமம், இங்க எங்கேயாவது விளையாடிட்டு இருக்கும், நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் நெக்கல் கலந்து
சொல்றான். ஹீரோக்கு ஏற்கனவே இவங்க யாரையுமே பிடிக்காது. இப்ப பொண்ணும் காணாம போயிருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த ஆள் இந்த நேரத்துலயும் வந்து நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கிற ஹீரோவுக்கு மண்டை சூடாகுது. ஹீரோ இங்க இருக்கிறவங்களை பார்த்து, அப்ப என் பொண்ணு காணாம போனதுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, நீங்க எல்லாம் எனக்கு உதவி பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க, இதை நான் நம்பணும் அப்படிங்கிறான். இதை கேட்டதுமே கிராம தலைவன், என்னையா இப்ப எங்களை சந்தேகப்படுறியா? ஒரு பிள்ளைக்கு அப்பனா ஒழுங்கா லீவ் நாள்ல வீட்டுல இருந்து அந்த பிள்ளைய ஒழுங்கா பாத்துக்கணும். அதை விட்டுட்டு நீ வேட்டைக்கு எல்லாம் போய் ஊர் மேய்ச்சிட்டு வந்து பிள்ளைய தொலைச்சிட்டு இப்ப பழிய தூக்கி எங்க மேல போடுற அப்படிங்கிறான். இதை கேட்டதுமே ஹீரோ, இரு நான் வேட்டைக்கு தான் போனேன் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? சரிதான்யா, இது ஒரு சின்ன கிராமம் தான், யாரு எங்க போனாலும் பார்க்க முடியும். ஆனா இந்த ஆளு இந்த பர்பஸுக்காக தான் இங்க தான் போறான் அப்படிங்கறது எப்படி உனக்கு தெரியும்? இதோ பாருங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கேட்கறதுக்காக நான் தெளிவா ஒண்ணு சொல்றேன். நான் ஏற்கனவே என் பொண்ணுக்காக ஒரு கொலை பண்ணிருக்கேன். அதே பொண்ணுக்காக இன்னும் எத்தனை கொலை பண்றதுக்கும் நான் தயாரா தான் இருக்கிறேன். அதனால ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணு எங்கன்னு சொல்லிருங்க. நான் இவ்வளவுலாம் சொன்னதுக்கு அப்புறமாவும் இல்ல எங்களுக்கு தெரியாது, பொண்ணு காணாம போனதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு நாடகம் ஆடிட்டு இருந்தீங்கன்னா நான் என் பொண்ணை எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவ காணாம போனதுக்கு நீங்க தான் காரணம்னு தெரிஞ்சிச்சுன்னா யாரெல்லாம் காரணமோ அவங்க ஒவ்வொருத்தரையா தேடி வந்து கொண்டுருவேன் அப்படின்னு இவங்க எல்லாருமே போட்டு மிரட்டுறான். இன்னொரு பக்கம் அந்த குழந்தை எங்கன்னு பார்த்தா அந்த குழந்தை இது எதுவுமே தெரியாம இன்னொரு பையன் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு ஆத்தோரமா நின்னு மின்மினி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கு. இந்த குழந்தைக்கு இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த கிராம தலைவனோட பொண்ணுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. இந்த பொண்ணு கரெக்டா இந்த இடத்துக்கு வருது, குழந்தைய கண்டுபிடிக்குது, குழந்தை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பேரண்ட்ஸுக்கு போகுது. இப்ப இந்த கிராம தலைவன் நம்ம ஹீரோ பார்த்து, கொஞ்சம் முன்னாடி ஊனு கத்துன, இப்ப மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்ப? அது விளையாட்டு புள்ள, விளையாடுறதுக்காக வெளியே போயிருக்கு, பழிய தூக்கி எங்க மேல போட்ட? நானும் ரொம்ப நாளா கவனிச்சிட்டு இருக்கேன், வர வர உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, நீ முன்ன இருந்த மாதிரி இல்ல, இப்போ ரொம்பவுமே மாறிட்ட. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாறின ஒருத்தருக்கு என்ன கதி ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதான்ப்பா நீ இப்ப இருக்கிறியே அந்த போஸ்ட்ல இதுக்கு முன்னாடி இருந்தாரே அந்த போலீஸ்காரர், அவரை தான் சொல்றேன். அந்த கதி உனக்கு வராம இருக்கணும்னா ஒழுங்கா இருந்துக்க பாத்துக்கோ அப்படின்ற அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஹீரோக்கு இது ஒரு நோஸ்கட் போல ஆயிட்டு. இப்ப மேலோட்டமா பார்க்கும்போது அந்த குழந்தை இன்னொரு பையன் கூட சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் டீப்பா பார்த்தா இந்த ரெண்டு குழந்தைங்களுமே கரெக்டா யாருமே கண்டுபிடிக்க முடியாத இந்த இடத்துக்கு எப்படி வந்து விளையாண்டாங்க, இவங்க இங்கதான் விளையாடுறாங்க அப்படின்னு கிராம தலைவனோட பொண்ணுக்கு எப்படி தெரியும்? சோ கொஞ்சம் டீப்பா ஆராய்ஞ்சு பார்த்தா நீ எங்க மேல கை வச்சா உன்னையும் உன் குடும்பத்தையும் நாங்க ஒண்ணு இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு ஹீரோவுக்கு இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க இன்டைரக்டா பிளாக்மெயில் வர்ற மாதிரியே இருக்கு. இப்ப ஹீரோவும் இதே தான் தன்னோட மனைவி கிட்ட சொல்றான். சொன்னதுக்கு அப்புறமா நம்ம குழந்தைங்களை நம்ம தான் கவனமா பாத்துக்கணும், அதுவும் இந்த மர்ம கிராமத்துக்குள்ள நம்ம குழந்தை இருக்கும்போது நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா கவனமா பாத்துக்கணும். ஏன்னா இங்க இருக்கிறவங்க யாருமே சரியில்லை, இங்க இருக்கிறவங்க எல்லாம் மனித கருத்திங்கிறவங்க ரொம்ப மர்மமா வேற இருக்குது. நான் இப்ப அந்த மர்மங்களுக்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்கேன். சோ எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், அதனால கேர்ஃபுல்லா இருக்க பாருங்க. உங்களுக்கு இந்த கிராமம் பிடிச்சிருக்கு, நம்ம இந்த கிராமத்திலே தங்கலாம் அப்படின்னு நீங்க ரெண்டு பேரும் சொன்னதுனாலதான் நான் உங்களுக்காக நீங்க நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த ரகசியம் பின்னாடி போய்கிட்டு இருக்கேன். அதனால நான் திரும்பவும் சொல்றேன், நான் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு எப்படியும் கொண்டு வந்துருவேன், அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் கவனமா இருங்க அப்படிங்கிறான். இதை கேட்டதுமே மனைவி, டே எப்பா நாங்க ரெண்டு பேரும் இந்த கிராமத்திலே தங்கலாம்னு சொன்னோம், ஓப்பனா ஒத்துக்கிட்டோம். ஏன்னா இந்த கிராமத்தோட அழகு அப்படி, அமைதி அப்படி, அதனால நாங்க ஒத்துக்கிட்டோம் இங்கே தங்கலாம் அப்படின்னு. ஆனா எங்களை விட இந்த கிராமத்துல தங்குறதுக்கு அதிகமா விருப்பப்பட்டு அதை ஒத்துக்காத ஆள் யார் தெரியுமா? அது நீதான். உனக்கு இந்த கிராமம் பிடிச்சிருக்கு, உனக்கு இந்த கிராமத்துல இருக்கிற மர்மம் பிடிச்சிருக்கு, அந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிற முடிச்சுகள் பிடிச்சிருக்கு, அதை இப்ப நீ அவுத்துட்டு இருக்க பாரு, அதுவும் பிடிச்சிருக்கு. அதை நீ இப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. சிம்பிளா சொன்னா நீ பண்றது எல்லாமே உனக்காகத்தான் பண்ணிட்டு இருக்க, ஆனா அதை உங்களுக்காகத்தான் பண்ற அப்படின்னு எங்க மேல தூக்கி போட்டு எங்களை கன்வின்ஸ் பண்ண பார்த்துட்டு இருக்க. உனக்கு உண்மையாவே எங்க மேல அக்கறை இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? நாங்க இங்க தங்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்ட டைம்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரிமா, இங்க இவ்வளவு ஆபத்து இருக்குமா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் சரியில்லாமா அப்படின்னு சொல்லி எங்களை கன்வின்ஸ் பண்ணி நீ எங்களை வேற இடத்துக்கு கூட்டு போயிருக்கணும் அப்படின்னு கோவத்துல கத்திட்டு அங்கிட்டு போறாங்க. கட் பண்ணா ஹீரோ இந்த போரன்சிக் டாக்டரை பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். இந்த போரன்சிக் டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட, இதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், சொல்லாம விட்டது ஏன் தப்பு தான், அதுக்கு என்ன மன்னிச்சிரு. அந்த இறந்து போன போலீஸ்காரர் இருக்கார்ல, அவர் இறக்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோட்டாவோட தலைவியை என்கிட்ட கூட்டு வந்தாரு. அந்த அம்மா இன்னொருத்தங்க உதவி இல்லாம தனியாக நடக்க முடியாத நிலைமையில இருந்தாங்க. கை கால் உடம்புலாம் ரொம்பவும் நடுங்கிட்டு இருந்துச்சு, ரொம்பவும் வீக்கா இருந்தாங்க. ஆனாலும் அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, நல்லா வாய் விட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மேலோட்டமா பார்க்கும்போது அவங்க நல்லா சந்தோஷமா வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருந்துச்சு. ஒரு நோய் தான் அந்த ரீசன். நீ இந்த குறு நோய் இல்லனா சிரிப்பு நோய் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? 1950களில் பப்புவா நியூ கினியால இருக்கிற போர் என்ற பழங்குடி மக்கள் கிட்ட இருந்து தான் இந்த நோய் பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த பழங்குடி மக்கள் இறந்து போனவங்களோட ஆன்மா சாந்தி அடைகிறதுக்காக இறந்து போன அந்த உடலை அவங்களே சாப்பிட்டுருவாங்க. அங்கிருந்து தான் இந்த நோய் உருவாச்சு, அங்கிருந்து தான் இந்த நோய் பரவ ஆரம்பிச்சிச்சு. கோட்டோ தலைவிக்கும் இதே நோய் தான், அவங்களும் மனித மாம்சம் சாப்பிட்டு இருக்கணும், அதனால இந்த நோய் அவங்கள தாக்கி இருக்கணும். அந்த போலீஸ்காரர் தலைவியை எப்ப ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தாரோ அதுக்கப்புறமா தான் கோட்டோ கூட அவருக்கு பிரச்சனையே ஆரம்பமாச்சு. இந்த நோய் நம்ம நாட்டுல இருக்கிற ஒருத்தவங்களை தாக்கியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதே மாதிரியான பேஷண்ட்ஸ் இதுக்கு முன்னாடியும் நம்ம நாட்டுல இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அங்கேயுமா தேடி பல ரிசர்ச்சுகள் பண்ணதன் மூலமா இந்த நோய் தாக்கப்பட்ட இன்னொருத்தரையும் நான் கண்டுபிடிச்சேன். இந்த நோய் தாக்கின டைம்ல அவன் ஒரு சின்ன பையன், அவனுக்கு 6 வயசு தான் இருந்துச்சு. இப்போ எப்படி பார்த்தாலும் அவனுக்கு ஒரு
55 வயசு இருக்கும். ஏன்னா இந்த நோயினால அவன் தாக்கப்பட்டது 1951. இந்த நோய் ரொம்பவும் கொடூரமானது. இந்த நோய் தாக்கப்பட்டவங்க எல்லாம் ரொம்ப காலத்துக்கு உயிரோட இருக்க மாட்டாங்க. சோ இந்த நோய் தாக்கப்பட்ட அந்த பையனும் இப்ப செத்துருக்கணும் அப்படிங்கிறாரு. இதை கேட்டதுமே ஹீரோ, இல்ல சார் நீங்க சொல்றது தப்பு. இந்த நோய் தாக்கப்பட்ட அந்த பையன் இப்ப வரைக்கும் உயிரோட தான் இருக்கான். அவனை கோட்டா ஃபேமிலி சேர்ந்தவங்க பெரியவர் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதை கேட்டதுமே ஃபாரன்சிக் டாக்டர், நீ சொல்றது மட்டும் உண்மை அப்படின்னா அந்த நோய் அந்த பையனுக்குள்ளேயே இருந்து உருமாற்றம் அடைஞ்சிருக்கு. அதாவது சிரிப்பு நோயோட வெர்ஷன் 2.0 தான் அவனுக்குள்ள இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பெரியவர் காட்டுக்குள்ள வெறித்தனமா ஒரு கொடூர மிருகம் போல அங்க எங்கேயுமா ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. கட் பண்ண அந்த கிராம தலைவன் ஏற்கனவே சொல்லியிருப்பான்ல, திருவிழாவோட கடைசி நாள்ல நாங்க ஒரு பெரிய பொம்மையெல்லாம் எரிப்போம் அப்படின்னு அதை பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் ஹீரோவும் இருக்கான், பூசாரியும் இருக்காரு. பூசாரி ஹீரோ கிட்ட, இப்ப காலம் மாறி போச்சுலப்பா, அதான் பொம்மையை போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனை தான் போட்டு எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதாவது நரபலி கொடுத்துட்டு இருந்தாங்க. வெளியிருந்து பார்க்கும்போது கோட்டா ஃபேமிலியை சேர்ந்தவங்க தனியாகவும் கிராமத்து மக்கள் தனியாகவும் தெரிவாங்க. ஆனா அது உண்மை இல்ல, ரெண்டு குரூப்புமே ஒரே குரூப் தான் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் இதை கேட்டு இதுக்கு முன்னாடி இவன் பல பேர்கிட்ட பேசியிருப்பான்ல, அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். கட் பண்ணா இந்த தலைவன் அவன் தம்பியும் கூப்பிட்டுட்டு ஒரு பாலடைஞ்ச குகை மாதிரியான இடத்துக்கு வரான். இந்த தம்பிக்கு அண்ணன் தன்னை எங்க கூட்டு போறான் அப்படிங்கிறது தெரியல. அதை அவன்கிட்ட கேட்கவும் செய்யறான். அவன் அதுக்கு பதில் சொல்லாம, இந்த இடம் நம்ம கோட்டா ஃபேமிலியில இருக்கிறதுலயே ஒரு சிலருக்கு தான் தெரியும், அந்த ஒரு சிலர்ல இப்ப நீயும் சேர்ந்துட்ட. இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த வேலை எல்லாத்தையுமே நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன், நான் இனி தலைவனாக போறேன், அதனால இந்த வேலை எல்லாத்தையுமே இனி நீ தான் பார்க்க போற, இது எல்லாமே இனி உன்னுடைய பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முகத்தை மூடுறதுக்கு ஒரு துணி ஒண்ணு கொடுக்குறான். தம்பி அந்த முகத்தை மூடிக்கிட்டு அண்ணன் பின்னாடியே போறான். அங்க போய் பார்த்தா அங்க யாரு இருக்கா அப்படின்னா, திருவிழாவில் நரபலி கொடுக்க வேண்டிய சின்ன குழந்தைங்க இந்த குகைக்குள்ள இருக்கு. இந்த குகைக்குள்ள ஒரு ஜெயில் மாதிரியான ஒரு செட்டப் செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த ஜெயிலுக்குள்ள தான் இந்த குழந்தைகளை போட்டு வச்சிருக்காங்க. அந்த குழந்தைங்க இவனுக்கு முகத்தை பாத்திர கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முகத்தை மூடிக்கிட்டு போறாங்க. இந்த இடத்துல இந்த வருஷ திருவிழாவில் பழியாக போற அந்த குழந்தை மட்டும் இல்ல, அடுத்தடுத்த வருஷங்கள்ல பழியாக போற குழந்தைங்களும் இருக்குது. அப்புறம் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த குழந்தைங்க பிறந்த உடனே அந்த தலைவிங்கிற கிழவி இந்த குழந்தைய அங்க இருந்து எடுத்துட்டு வந்து அப்பவே இந்த சிறைக்குள்ள போட்டுரும். இந்த குழந்தைங்க இந்த இடத்தை தாண்டி இந்த சிறையை தாண்டி வெளி உலக பார்த்ததே கிடையாது. இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போறதுக்காக முகத்தை மூடிக்கிட்டு வர்ற இந்த ஆட்களை தவிர வெளி ஆட்களை பார்த்ததும் கிடையாது. இந்த குழந்தைகளுக்கு பேசவும் தெரியாது. இப்ப கோட்டா தலைவன் தம்பி கிட்ட, திருவிழாக்கு இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு, அந்த 3 நாளும் இந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்க வேண்டியது ஓன் டியூட்டி. திருவிழாவோட முதல் நாள்ல இவனுக்கு சாப்பாடு போறதை நிப்பாட்டிட்டு இவன் உடம்ப சுத்தம் பண்ணணும். நாம இவனை இல்லனா இதுங்களை அந்த பெரியவருக்காக தயார் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல மனசுல வச்சுக்கோ, நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுங்க எதுவுமே மனுஷங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சு கொடுக்குறான். பாவம் அந்த குழந்தைக்கு சாப்பிடுறது எப்படின்னு கூட இவனுக்கு சொல்லி கொடுக்கல. அந்த குழந்தை மிருகம் சாப்பிடுற மாதிரி 4 கால்ல முட்டி போட்டு அந்த சாப்பாடை நக்கி நக்கி சாப்பிடுது. கட் பண்ணா ஹீரோ அவன் மனைவி கிட்ட, நான் நல்லா யோசிச்சிட்டேன், நீ சொன்னதான் சரி, நம்ம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், எல்லாத்தையும் பேக் பண்ண, நம்ம 3 பேரும் இப்பவே இங்க இருந்து கிளம்புவோம் அப்படிங்கிறான். இதை கேட்டு மனைவியும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கார்ல வந்து ஏறாங்க. அந்த டைமுக்குள்ள ஹீரோ இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க ஹீரோட கார்ல ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் வச்சிருந்தாங்க, அதையும் கண்டுபிடிச்சு வெளியே எடுத்து அவங்களுக்குள்ளே போட்டு இப்ப இவங்க 3 பேருமா சேர்ந்து கார் எடுத்துட்டு அப்படியே போறாங்க. அப்படி போற நேரத்துல தான் இவங்களை இன்னொரு கார் ஃபாலோ பண்ணுது. ஹீரோ கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி இவனை ஃபாலோ பண்ணிட்டு வர்ற கார் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி பண்ணிட்டு அவன் ஃபேமிலியோட சேஃபா அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஹீரோ அங்கிட்டு போகவுமே இந்த ஆக்சிடென்ட் ஆன காருக்குள்ள இருந்தவன் தொப்பிக்காரனுக்கு கால் பண்ணி, என்ன மன்னிச்சிரு, என்னால அவனை போட்டு தள்ள முடியல, இப்ப எனக்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்னையவே எவனாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றான். இதை கேட்டு தொப்பிக்காரன் இன்னும் கொஞ்சம் வெறி ஆகுறான். கட் பண்ணா ஹீரோ அவனோட பழைய சீஃப் கிட்ட மனைவியும் குழந்தையும் ஒப்படைச்சிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். அவங்க கிட்ட மனைவி, ஏய் நீ இப்ப எங்க கிளம்பி போற, அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட என்ன சொன்ன, நம்ம 3 பேருமே அந்த கிராமத்துல இருந்து போயிருவோம் அப்படின்னு தானே சொன்னேன், இப்ப நீ திரும்பவும் எங்க போற அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, நீ என்ன புரிஞ்சப்பன்னு நினைக்கிறேன், தோ பாருமா, நம்ம பொண்ணு வயசுல இல்லனா நம்ம பொண்ணு வயசை விட கம்மியான வயசுல இருக்கிற ஏதோ ஒரு குழந்தை, எதுவுமே அறியாத ஏதோ ஒரு குழந்தை இன்னும் 3 நாள்ல சாக போகுது, அதுவும் அவனுங்களால நரபலியாக போகுது. இப்படி இன்னும் 3 நாள்ல ஏதோ ஒரு குழந்தை சாக போகுது அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படிமா நான் அந்த குழந்தைய சாவ பார்த்து அனுப்பி வைக்கிறது, அப்படி அனுப்பி வச்சுட்டா என்னால மிச்ச வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியுமா, அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதை விட அதை காப்பாத்த முயற்சி பண்ணி செத்து போனா கூட நான் சந்தோஷமா சாவேன், புரிஞ்சுக்கோமா, உன்னை போல ஒரு தாய் என் குழந்தை எங்கேயாச்சும் உயிரோட இருக்காதா, என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட திரும்ப வந்துடாதா அப்படின்னு ஆசையோட கனவுகளோட இருப்பாங்க, நான் அந்த குழந்தைய அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசுறான். இதை கேட்கிற மனைவியும் அவன் இருக்கிற சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறாங்க. கட் பண்ணா தம்பிக்காரன் பலியாக போற அந்த குழந்தைய குளிப்பாட்டிட்டு இருக்கான். கட் பண்ணா இன்னொரு பக்கம் தொப்பிக்காரன் தலைவங்கிட்ட, உன் தம்பியால இது முடியுமா, நீ நான்லாம் இருக்கோம்ல, நாமெல்லாம் மனுஷன் விலங்குன்னு யாருக்கும் இறக்கம் பார்க்க மாட்டோம், இது போக மனுஷங்க கிட்ட இறக்கம் காட்டியும் விலங்குகள் கிட்ட இறக்கம் காட்டாதவங்களும் மனுஷன் மிருகம் 2 பேர்கிட்டையும் இறக்கம் காட்டுறவங்க அப்படின்னு இன்னும் 2 டைப்ல ஆட்கள் இருக்காங்க, உன் தம்பி எந்த டைப்ல வருவான்னு தெரியலையே அப்படிங்கிறான். அதுக்கு தலைவன், என்னால இதை பண்ண முடிஞ்சிச்சுல, அதே போல அவனாலையும் இதை பண்ண முடியும், அவன் இந்த வருஷத்தை மட்டும் எப்படியாச்சும் தாண்டிட்டான்னா இன்னும் வரும் வருஷங்கள்ல அவன் இது எல்லாத்தையுமே பக்காவா பண்ணிடுவான் அப்படிங்கிறான். இதை கேட்டு தொப்பிக்காரன் திரும்பவும், உன் தம்பி இறந்து போன அந்த போலீஸ்காரனோட ஃப்ரெண்டா இருந்தவன், உன் தம்பியால திருவிழாவில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலோ இல்ல திருவிழாவே நடக்காம போயிட்டாலோ அவன் நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ற துரோகி ஆயிருவான் அப்படிங்கிறான். இதை கேட்டு தலைவன், இதை நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா, அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அவன் நமக்கு துரோகம்
துரோகம் பண்ணிட்டான்னா அவனை போட்டு தள்ளுற ஆளு நானா தான் இருப்பேன். கட் பண்ணா மறுநாள் தலைவன் அபிஷியல் தலைவன் ஆகிறதுக்கான சடங்குகள்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல நடக்க போகுது. இந்த தலைவன் இப்ப அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அந்த நேரத்துல இவனுக்கு இறந்து போன அந்த போலீஸ்காரனோட பொண்ணு போன் பண்றாங்க. போன் பண்ணி, டேய் நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன்டா, கேடி எவ்வளவு அழகா திருட்டு வேலை எல்லாம் பாத்துருக்க பத்தியா அப்படின்னு இவன் அப்பா ஆக போற விஷயத்த ரொம்பவும் சந்தோஷத்தோட இவங்கிட்ட சொல்றாங்க. ஆனா இவன் அதை எதையுமே கண்டுக்காம காலை கட் பண்ணிட்டு அங்கிட்டு போறான். இப்பதான் நமக்கு தெரியுது இந்த தலைவனும் அந்த பொண்ணும் லவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இப்ப இந்த தலைவன் இந்த பக்கமா வந்து அவனோட ஆட்களை பார்த்து, போலீஸ்காரனும் அவனோட குடும்பம் ராத்திரியோட ராத்திரியே ஊரை காலி பண்ணிட்டு எங்கிட்ட போயிட்டாங்க. இருந்தாலும் நாம கவனமா இருக்கணும். என் மனசு சொல்லுது அவன் திரும்ப வருவான்னு. யாரு என்னதான் பண்ணாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை தந்தாலும் சரி, திருவிழாவை ஒழுங்கா நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இவங்க வழக்கப்படி இவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே ஒன்னா ஒரு இடத்துல சேர்ந்து உட்கார்ந்து ஒரு போட்டோ எடுத்துப்பாங்க. அந்த இடத்துக்கு இப்ப மெதுவா நடந்து வர்றான். அப்படி நடந்து வரும்போது தான் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவி சொன்ன விஷயம் இவனுக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது. இங்க ஒன்னா இருக்கும் பாருங்க, நாம எல்லாரும் மட்டும்தான் மனுஷங்க, மற்ற எல்லாருமே வெறும் விலங்குகள் இல்லனா இறைச்சி துண்டுகள் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. நாம எல்லாரும் ஒரே குடும்பம். இந்த குடும்பத்துல இருந்த ஒருத்தி 16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருவிழா நாள்ல நம்மளை ஏமாத்த பார்த்தா. அன்னையில இருந்து அவ நமக்கு நம்ம குடும்பத்தை சேர்ந்தவளும் கிடையாது, ஒரு மனுஷனும் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவளும் ஒரு விலங்கு தான், ஒரு இறைச்சி துண்டு தான். இந்த குடும்பத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா சாகர வரைக்கும் நீங்க இந்த குடும்பத்துக்குள்ள ஒன்னா இருந்துதான் ஆகணும், இல்லனா இப்பவே செத்து போறதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த குடும்பத்தை விட்டு நீங்க தனியா போகணும்னு ஆசைப்பட்டா அப்பவும் நீங்க செத்து தான் போவீங்க. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை கொன்றுவாங்க அப்படின்னு முன்னொரு நாளில் இந்த கிழவி ஒரு ஸ்பீச்சை போட்டிருக்கு. அந்த ஸ்பீச் எல்லாம் இப்ப இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த நேரத்துல போட்டோ எடுக்கிறதுக்காக தம்பி இந்த இடத்துக்கு வந்து சேர்றான். ஆனா வந்த தம்பி கொஞ்சம் டல்லா இருக்கிறான். இதை பாக்குற தலைவன் எதனால இவன் டல்லா இருக்கான் அப்படிங்கறத இவன் சொல்லாமலே புரிஞ்சுக்கிறான். அதாவது சரியா சொல்ல போனா தம்பி கோட்டா ஃபேமிலியில இருக்கிற மத்தவங்கள மாதிரி கிடையாது, இலகன மனசுக்காரன். கோட்டா ஃபேமிலியில இருக்கிற மத்தவங்க எல்லாம் இந்த குழந்தைய பார்க்க வரும்போது முகத்தை மூடிக்கிட்டு தான் வருவாங்க. ஆனா இவன் அப்படி இல்ல. அந்த குழந்தை கிட்ட முகத்தை மூடி இருக்கிற துணியை எடுத்துட்டு அவனோட முகத்தை காட்டுறான். காட்டிக்கிட்டு, என் குடும்பத்துல இருக்கிற லூசு பயல்கள்லாம் உன்னை ஒரு இறைச்சி துண்டாகவோ இல்ல ஒரு விலங்காகவோ பார்க்க சொன்னாங்க. ஆனா என்னால அப்படி முடியாது. நீயும் என்ன போல ஒரு மனுஷன் தான். இன்னும் நீ மனுஷனா கூட ஆகல, இப்போ நீ ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாசமா அந்த குழந்தையோட தலையை வருடி கொடுக்குறான். கட் பண்ண ஹீரோ கோட்டோக்கெல்லாம் தங்கி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து அந்த ஏரியாவை நோட்டம் விட்டு இருக்கிறான். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை யாருமே கவனிக்கல அப்படிங்கறதா நினைப்பு. ஆனா ஹீரோவை தொப்பிக்காரன் கவனிச்சிட்டான். தொப்பிக்காரன் நேர ஹீரோ பக்கத்துல வந்து, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோ, உங்க கூட்டத்துல இருக்கிற எவனோ ஒருத்தன் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நாளைக்கு நடக்க போற திருவிழாவும் போது ஒரு குழந்தைய நீங்க பலி கொடுக்க போற விஷயத்தை என்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி முடிச்சதுமே ஹீரோ கத்துக்கிட்ட மொத்த வித்தையுமே இந்த தொப்பிக்காரன் மேல இறக்குறான். ஆனா எந்த பலனுமே இல்ல. தொப்பிக்காரனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஹீரோ தொப்பிக்காரனை அடிச்சு போட்டுடலான்னு பார்த்தா இப்ப தொப்பிக்காரன் ஹீரோவை போட்டு போலன்னு பொழக்கிறான். அப்படி நல்லா பொழந்ததுக்கு அப்புறமா தொப்பிக்காரன் ஹீரோவை தூக்கி பிடிச்சி, இந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு சொன்னது எவன்டா, எங்க கூட்டத்துல இருக்கிற துரோகி யாரா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஹீரோ ரத்தமா இவனோட மூஞ்சில துப்புனதுக்கு அப்புறம், சொல்ல முடியாது போட அப்படின்னு சொல்லிக்கிட்டு மூஞ்சி நிறைய ரத்தத்தோட ஒரு மாதிரி மாசா சிரிக்கிறான். இதை கேட்கவும் இதையெல்லாம் பார்க்கவும் இந்த தொப்பிக்காரனுக்கு இன்னும் வெறியாகுது. இன்னும் வெறியோட ஹீரோவை போட்டு நல்லா பொழந்து எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி எபிசோட் நம்பர் 6 முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவுக்கு என்ன ஆகும், நரபலி ஆக போற அந்த குழந்தைய ஹீரோ காப்பாத்தினானா இல்லையா, ஹீரோவுக்கு கால் பண்ண அந்த கோட்டா ஃபேமிலியோட துரோகி யாரு, இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு வரப்போற ஃபைனல் எபிசோட மிஸ் பண்ணிடாம பாத்துருங்க. சோ அவ்வளவுதான், முடிச்சுக்கோ. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த எபிசோடோட வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.